பணம் கொடுத்தா எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா பல பேர் இந்த நாட்டுல நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தானே அரசியல்வாதிங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களையும் லஞ்சத்துக்கு பழக்கி விட்டாங்க. இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து தானே இந்தியால அரசியலே நடந்துகிட்டு இருக்குது. காசை தூக்கி போட்டா காரியம் நடத்திக்கலான்னு இதெல்லாம் தெரிஞ்சுதானே அந்த யூத அறக்கிற கூட்டம் அரசியல்வாதிகள் இருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் லஞ்சத்தை கொடுத்து அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. இந்திய சமூகத்துல நடக்கிற இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியாத கூமுட்டைங்கள்லாம் வந்து கமெண்ட் எழுதுதுங்க. இந்த மாதிரியான அடிமுட்டாள்கள் தான் இந்திய சமூகத்துல பெரும்பான்மைன்னு அந்த யூத கூட்டத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுதானே இந்த பிராமண கூட்டம் விஜய் மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு தேதிக்கு இறக்கிருக்காங்க. 2000 வருஷமா இந்த இந்திய சமூகத்துக்கு கல்வியை தடை செஞ்சாச்சு. மக்களுக்கு இயல்பாக இருந்த அறிவுத்திறன் சுத்தமா மழுங்கி போச்சு. எப்படியாவது இந்த முட்டாள் சமூகமான இந்திய மக்களை ஏய்ச்சி பிழைக்கணும் அப்படின்ட்டு ஜனநாயகம்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதுல கட்சிகளாம் வேட்பாளர்களாம் தேர்தலாம், அந்த தேர்தல்ல பெரும்பான்மையான இந்த முட்டாள் மக்கள் போய் வாக்களிப்பாங்களாம். அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அரசாங்கம் அமையுமா. கடைசியில பார்த்தா என்னதான் மக்கள் வந்து ஓட்டு போட்டாலோ அந்த அரசாங்கம் மக்களுக்கு உண்மையா இருக்காதான். தேர்தலில் எந்த கட்சி நிக்கணும், யாரோட கூட்டணி வைக்கணும், எந்த கட்சி ஜெயிக்கணும் எல்லாத்தையும் அந்த யூத கூட்டம் தான் முடிவெடுக்குது. இப்படிதான் திரைமறைவுல இருந்து அந்த வந்தேரி யூத அரக்க கூட்டம் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. ஒரு வந்தேரி கூட்டம் இன்னொரு இனத்தை ஆண்டா எப்படி அந்த இனத்துக்கு நல்லது நடக்கும்? அவன் இனம் நல்லா இருக்கணும், அவன் முடிஞ்ச வரைக்கும் கொள்ளடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பான். எப்ப மக்களுக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடலான்னு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருப்பான். அது வரைக்கும் இந்த மக்களை தேர்தல், கட்சி, கூட்டணி, வாக்கு சதவீதம் சொல்லி நல்லா முட்டாளாக்கி நேரத்தை வீணடிக்கலாம். ஒருவேளை மக்கள் அந்த அரசாங்கத்தை குறை சொன்னா நீங்க தானே ஓட்டு போட்டு போன தேர்தல்ல இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னு மக்கள் மேலேயே அந்த பழியை திருப்பி விட்டுருவானுங்க. ஆக மொத்தத்துல இந்தியாவில இருக்கிற ஜனநாயகமே ஒரு மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய ஸ்கேம். மக்கள் ஓட்டு போட்டெல்லாம் இங்க அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்படல. பணம் வச்சிருக்கிறவன் தான் கட்சி ஆரம்பிக்க முடியும். கட்சி ஆரம்பிச்சாலே அது யூதன் கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்புறம் தேர்தலில் நிக்கிறதுக்கு பணம் அதுக்கு எங்க போவாங்க? எல்லா கார்பரேட் கிட்ட இருந்து ஃபண்டிங் வாங்குவாங்க. அப்ப அந்த கட்சிகளை கார்பரேட்டுகள் கண்ட்ரோல் எடுக்குது. அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மீடியாவோட சப்போர்ட் வேணும். அந்த மீடியாவும் யூத அரக்கர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்புறம் தேர்தல் ஆணையம், இவிஎம், போல் சர்வேன்னு இந்த தேர்தல் நாடகத்துல மக்களை நல்லா மூல செலவு செஞ்சு அவங்க ஓட்டு போட்டு தான் இந்த அரசாங்கம் தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாயை உருவாக்கப்படுது. ஆக மொத்தத்துல இந்தியால இருக்கிற ஜனநாயகம் அவங்க மறைமுகமா ஆள்றதுக்காக யூதர்களே உருவாக்குன ஒரு சிஸ்டம். அதுக்கு சரியான பேரு பணநாயகமா தான் இருக்கணுமே தவிர ஜனநாயகமா இருக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள் ஓட்டு போட்டு அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்படல. யாரு கட்சி ஆரம்பிக்கணும், யாரோட கூட்டணி வைக்கணும், யாரை எதிர்க்கணும், எந்த கட்சி முன்னணியில இருக்கிற மாதிரி போல் சர்வேல காட்டணும், இவிஎம்ல எப்படிலாம் டக்கால்ட்டி பண்ணி அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும், இது எல்லாமே முடிவு பண்றது இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிற அந்த பிராமண ஃப்ரீமேசன் கும்பல் தான். இதுக்கான ஆதாரம் தான் சில வருஷம் முன்னாடி சாருஹாசன் பேசினது. கமலஹாசனும் சாருஹாசனும் முடிவு பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் ரஜினிகாந்த் தான். இல்ல ரஜினிகாந்துக்கு வயசாயிடுச்சா, ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு விலகிட்டாரா, அடுத்து விஜயகாந்த் புடி, விஜயகாந்த் இறந்து போயிட்டாரா, நெக்ஸ்ட் அஜித்த புடி, அவர் விலகி போயிட்டாரா, அடுத்து விஜய் புடி, ஓகே விஜய். இப்படிதான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு மாயையை உருவாக்குறாங்க. அதுக்கு தான் இந்த தேர்தல்ன்ற மிகப்பெரிய நாடகம். உலகத்திலேயே மிகப்பெரிய நாடகம் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் தான். அந்த கூட்டம் தான் நீண்ட காலத்துக்கு சதித்திட்டங்களை தீட்டுறவங்களாச்சே. விஜய் 2026 தேர்தலில் இறக்கி விடணும்னு அவங்க போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ எல்லாம் முடிவெடுக்கல. 30 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் சினிமால இறக்கி விட்டு அவனை வளர்த்ததே அந்த பிராமண கூட்டம் தான். இவங்க தானே இந்தியாவுடைய ராஜ குருக்கள், கிங் மேக்கர்ஸ். இவங்க நினைச்சாதான் ஒருத்தங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியும், கூட்டணி வைக்க முடியும், தேர்தலில் நிக்க முடியும், அந்த தேர்தலில் ஜெயிக்க முடியும். ஜனநாயகமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த வந்தேரியான விஜய், பொம்பளை பொறுக்கியான இந்த விஜய் மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு திடீர்னு முளைச்சு வந்துட்டாரா? இதை நாங்க நம்பணும். விஜய் இந்த ஆண்டுல கட்சி ஆரம்பிக்கணும், இந்த ஆண்டுல தேர்தலில் போட்டியிடணும், எந்த சின்னத்துல போட்டியிடணும் எல்லாத்தையும் அந்த யூத கும்பல் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு செஞ்சிருப்பாங்க. விஜய்க்கு இப்ப விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்களே, அதை ஏற்கனவே 5-6 வருஷம் முன்னாடி பிகில் படத்துல முன்னறிவிச்சுட்டாங்க. அந்த படத்துல ஒரு பாட்டுல தானே இவர் அந்த கம்நாட்டி டிஷர்ட்டை போட்டு டான்ஸ் ஆடினாரு. இது மட்டுமா? தலைவான்னு ஒரு படம், அந்த படத்துல இவர் மும்பைக்கே டானா, அதனால இவர் ஒரு மெரூன் கலர் துண்டு மேல போட்டிருப்பாராம் ஸ்டைலுக்கு. விஜய் தலைவா படத்துல போட்டிருந்த அந்த மெரூன் கலர் துண்டு சிங்கள அரக்கனான ராஜபக்சே போட்டிருக்கிற மெரூன் கலர் துண்டோட ஒத்து போகுது.
ராஜபக்சே உருவாக்குன ஒரு பினாமி கம்பெனி தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்னும், அந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் விஜயனுடைய மனைவியான சங்கீதாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அதாவது விஜயனுடைய மனைவி மூலமா ராஜபக்சேவோட விஜய்க்கு கனெக்ஷன் இருக்கிறதா ஒரு செய்தி 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டுச்சு. அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த பிகில் படத்துல கம்நாட்டி டிஷர்ட் போட்டு டான்ஸ் ஆடினார்ல, அந்த பாட்டுல சிங்கள பாட்டையும் சேர்த்து பாடி இருந்தாரு விஜய். தமிழர்களை இனப்படுகொலை செஞ்ச சிங்கள தெலுங்கு ராட்சசனான ராஜபக்சேவுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்கு. அத மறைமுகமா அவங்களுடைய ஆளுங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் சிங்கள பாட்டான சுராங்கனிய இவருடைய பிகில் படத்துல பாடுறாரு. அதாவது இது மூலமா விஜய் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்தா பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய சிங்கள இனத்துக்கு, முக்கியமா ஆளும் வர்க்கமான சிங்கள தெலுங்கர்களுக்கு விஜயால எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்றத இவர் மறைமுகமா தெரிவிக்கிறார். ஏற்கனவே திராவிட கட்சியை சேர்ந்த தெலுங்கர்கள் ராஜபக்சேவை போய் சந்திச்சது எல்லாருக்கும் தெரியும். அவங்க தெலுங்கு இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க தமிழர்களுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஊருக்கே தெரியும். திராவிட கட்சிகள் துரோகிகள் தான்ன்றது நான் சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியணும்னு இல்ல. திராவிட கட்சியில சேர்ந்தவங்களும் வந்தேரிகள் தான், அவங்க தெலுங்கர்கள். ஆனா அவங்கள பத்தி மக்களுக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு. திராவிடத்துக்கு எக்ஸ்பைரி டேட்டு ஓவர். அதனால தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு வேற ஒரு பொம்மையை உருவாக்கணும்ல. அப்படி பிராமணர்களே 30 வருஷமா பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்த பொம்மை தான் இந்த விஜய். கன்னடனான விஜய். விஜய் கட்சி ஆரம்பிக்கணும், அதுக்கு விசில் சின்னம் கொடுக்கணும்னு பிராமண கூட்டம் எப்பயோ முடிவு எடுத்திருக்கோம். அதைத்தானே விஜயோட படங்கள்லயும் அவங்க வரிசையா சொல்லிட்டு வராங்க. முதல்ல பிகில்னே ஒரு படம் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்த கோட்டு படத்துலயும் விசில் போடுன்னு ஒரு பாட்டை வச்சாங்க. இப்படி முன்னறிவிக்கிறது மூலமா மக்களோட ஆழ்மனதுல விஜயனுடைய சின்னம் விசில்னு ஏதோ ஒரு வகையில பதிஞ்சிரும். இதுதானே சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங். அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயையும் அவங்க ராமனா தான் வளர்த்து விட்டுருக்காங்க. ராமன் தோத்தா மாதிரியே அரசியல் களத்துல விஜய பலி கொடுக்கறதுக்காக தான் பிராமண கூட்டம் அவனை வளர்த்தே விட்டுருக்கு. விஜயும் ராமன மாதிரியே ஒரு பலியாடுதான். திரேதா யுகத்துல எப்படி ராமன் பலியானானோ அதே மாதிரி சத்திய யுகத்துல யூதர்கள் இறக்கி விட்டுருக்கிற இந்த யமன் கோட்டு பீஸ்டான விஜயும் பலியாவதான் போறான். அரசியல் களத்துல பலியாவதான் போறான். ஏன்னா பிராமண யூத கும்பலுக்கு தெரியும், சத்திய யுகம் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பவே தமிழ்நாட்டுல ராவணன் அவருடைய ஆட்சியை தொடங்கிட்டாரு. ஸ்பிரிச்சுவல் லெவல்ல ராவணன் அவருடைய ஆட்சியை தொடங்கிட்டாரு. அதுதான் இப்ப நடக்கிற சத்திய யுகம் மீன யுகத்தோட எஃபெக்ட். அது இப்ப வெறும் ஸ்பிரிச்சுவல் லெவல்ல தான் இருக்கு. இன்னும் பிசிக்கல் ரேம்ல அது மேனிஃபெஸ்ட் ஆகல. அது வரைக்கும் இவனுங்க ஆட்டம் போடுவானுங்க, அவ்வளவுதான். ராவண ஆட்சி பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் தான் இவனுங்களோட ஆட்டம்லாம். அதுக்கப்புறம் ராமனுக்கு கடைசியில என்ன நடந்ததோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இந்த விஜய் ராமன்னா இவனுக்கு ஒரு வானர சேனையும் இருக்கணும்ல. இவனுடைய ரசிகர் கூட்டம் தான் அந்த வானர சேனை. அதுங்க நடந்துக்கிற விதமும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. மரத்து மேல ஏறுதுங்க, கம்பத்து மேல ஏறுதுங்க, கேட்டு மேல ஏறுதுங்க. அப்ப பிராமண கூட்டத்தோட கண்ணுக்கு இதுங்கெல்லாம் வானர சேனை தான். ரசிகரா இருக்கும் போதே இதுங்களுடைய அலப்பறைகள்லாம் தாங்க முடியல. இப்ப இதுங்க கட்சி தொண்டர்களா வேற உருவெடுத்திருக்குதுங்க. கட்சின்ற பேர்ல இதுங்க பண்ற அட்டகாசம்லாம் நான் சொல்லிதான் தெரியணுமா? இந்த வானர சேனையோட சேட்டைகள்லாம் எல்லாரும் தானே பாக்குறாங்க. இவ்வளோ ராமாயண கதை நடக்கும் போது ஒரு அனுமான் இருக்க மாட்டானா? ராமன் இருந்தா கூடவே அனுமானும் இருப்பானே. அப்படிப்பட்ட தற்போதைய அனுமான் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. அனுமான் கதாபாத்திரத்துக்கு எப்படி பொருத்தமா ஹைட்டா வெயிட்டா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்குதுங்க பாருங்க யூத அரக்கனுங்க. அனுமானா இருக்கக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனாவும் தமிழனே கிடையாது, தெலுங்கு ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவன். தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற கன்னட கோஷ்டியும் ரெட்டி கும்பலும் எப்படி கைகோர்த்து மறைமுக அரசியல் செய்யறாங்கன்றத பத்திலாம் நான் அடுத்தடுத்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். அந்த பிராமண அரக்க கூட்டம் சொல்ற கதையில ராமன் சீதையை பிரிஞ்சிட்டானாம். ராவணன் சீதையை கடத்திட்டு போயிட்டாராம். அதனால ராமனும் சீதையும் பிரிஞ்சிட்டாங்களாம். அதாவது சீதையான சங்கீதாவை ராமனான விஜய் பிரிஞ்சிட்டாரு. புரியுதுங்களா? இதுக்குதான் ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா எதுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? பழங்கதையெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்னு கேக்குதுங்களே சில அடிமுட்டாளுங்க. வரலாறை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் தற்காலத்துல என்ன அரசியல் நடக்குது, அதனால என்னென்ன பாதிப்புகள் வரும்னு நம்மளால கணிக்க முடியும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அண்ட் தட் ஹிஸ்டரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வரலாறு முக்கியம் அமைச்சரே. சத்திய யுகம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆன்மீக அளவுல தமிழ்நாட்டுல ராவண ஆட்சி தான் நடக்குது அப்படின்றது ரஜினிகாந்த், அஜித்குமார் உட்பட பல பிராமண ஃப்ரீமேசன்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சு அரசியல் களத்துல இருந்து லாவகமா நழுவிட்டாங்க. விஜயகாந்த் இறந்தாச்சு. இப்ப பிராமண சகுனிகள் கிட்ட வசமா சிக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த பொம்பளை பொறுக்கி விஜய் தான்.
இந்த கன்னட வந்தேரியான விஜயை வச்சுதான் பிராமண சகுனி கூட்டம் தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கான திட்டங்களை நிறைவேற்றணும்னு பாக்குறாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலனாலும் குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், பொறுக்கித்தனம், இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்களையும் தன்னுடைய படங்கள்ல நியாயப்படுத்தி காமிச்சு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு 20-30 வருஷமா இவருடைய ரசிகர்களை அலக்கழிச்சு பூமர் தலைமுறையே ஒட்டுமொத்தமா அழிச்ச பெருமை மராட்டிய கன்னட வந்தேரியான ரஜினிகாந்தை தான் சேரும். எல்லா கேடுகெட்டத்தனத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி மேடையில அப்பப்ப ஆன்மீகன்ற பேர்ல ஒளர்றது. நல்ல வேலை, இந்த குடிகார பொம்பளை பொறுக்கியோட ஆட்சியிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். அதோடைய இன்னொரு வருஷனை இப்போ எதிரிகள் இறக்கி விட்டுருக்குதுங்க. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம ராவணனுக்கு ஜெயிச்சு தான் பழக்கம். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு உண்மையிலேயே மானம், ரோஷம், சூடு, சொரணை, முருகன் மேல பாசம், ராவணன் மேல பக்தி இருந்துச்சுன்னா யூத கூட்டம் இறக்கி விட்டுருக்கிற இவனை போன்ற ராமன்களை நம்ம எக்காலத்திலையும் தலைவனாவோ அரசியல்வாதியாவோ ஏத்துக்க கூடாது. இந்த மாதிரி ராமன்களை நம்ம ஜெயிக்க விட கூடாது. நம்ம ராவணன் போர்ல வெற்றி கண்டா மாதிரியே இந்த வந்தேரி ஆட்டையும் அரசியல் களத்துல தோற்கடிச்சு நாமளும் வெற்றி காணணும். தெய்வம் என்று அருள் தந்ததே விடியும் நல்ல காலம்.